தமிழ்நாட்டுல அண்ணன் விஜயோட தொண்டர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. கட்டாயம் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை பாருங்க. உங்க விஜய் நான் வரேன். தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் எழுதி கொண்டிருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக மக்களிடம் நேரடியாக சென்று சந்திக்கும் முயற்சியில் அவர் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று திருச்சி செல்லும் வழியில் விக்கிரவாண்டி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய கிராமத்தில் விஜய் அவர்களின் பிரச்சார வாகனம் மக்களால் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. அப்போதுதான் அந்த ஊரினரும் அருகில் இருந்த பகுதிகளில் இருந்தும் நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்தனர். தளபதி தளபதி என முழக்கமிட்ட மக்கள் விஜயை நேரில் பார்க்கும் வாய்ப்பு கிடைத்ததற்கு பேரானந்தம் அடைந்தனர். குழந்தைகள் முதல் மூத்தவர்கள் அனைவரும் கையசைத்து வாழ்த்தினர். சிலர் மலர் மாலைகள் அணிவித்து வரவேற்றனர். சிலர் காட்சி கொடிகளை அசைத்து ஆதரவு தெரிவித்தனர். இந்த காட்சி ஒரு அரசியல் பிரச்சார நிகழ்வாக மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் விஜய் எவ்வளவு வேரூன்றி நிற்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. சினிமா உலகில் தளபதி என புகழ் பெற்ற இவர் இன்று அரசியல் மேடையிலும் மக்களின் மனதை கவர்ந்து வருகிறார். விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் விஜய்தான் எதிர்கால நம்பிக்கை என்றும் எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரே தலைவரும் இவர்தான் என்றும் தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். செல்லும் விஜயின் பயணம் அரசியல் ரீதியாக மட்டுமில்லாமல் தமிழகத்தின் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு இதயத்திலும் அவர் விதைத்து வரும் நம்பிக்கையின் விதையாக கருதப்படுகிறது. தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி விஜயின் பிரச்சார வாகன பயணம் மக்கள் மனதில் பேராசையை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணன் விஜய் அவர்கள் கச்சை தீவு விஷயத்தில் பேசியதில் எனக்கு உடன்பாடில்லை. ஆனால் நான் தமிழ்நாட்டில் இருந்தா எனக்கு வாக்குரிமை இருந்தா என்னுடைய வாக்கம் நிச்சயமாக அண்ணன் விஜய்க்கு தான். ஏனென்றால் இவர் மூலமாக அரசியலில் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. இலங்கையிலும் மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும், அரசியலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஒன்றாக செயற்பட்டார்கள். அதன் பலனை தற்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்றால் வேற வழியே இல்லை, அரசியல்வாதிகளை மாற்றத்தான் வேண்டும். எத்தனையோ அரசியல்வாதிகளுக்கு இதுவரைக்கும் நீங்கள் வாய்ப்பளித்திருக்கிறீர்கள். அதுபோல்தான் அண்ணன் விஜய்க்கும் ஒரு வாய்ப்பளித்து பாருங்கள். நிச்சயமாக இவர் தமிழ்நாட்டில் சிறந்த சேவைகளை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நான் திரும்பவும் சொல்றேன், அண்ணன் விஜயோட தொண்டர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தா ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்.